Season 1, Episode 5 உண்மையின் முகம் Face of Truth இருட்டு அறை முழுவதும் நிழல்கள் நகர்ந்து கொண்டிருந்தது. அரவிந்த் நடுவில் நின்றான். அவனை சுற்றி அந்த ஷேடோ ஃபிகர்ஸ், நாங்களெல்லாம் உன் நினைவுகள். அந்த வார்த்தை அவன் மனதில் மீண்டும் மீண்டும் ஒலித்தது. இது பொய், இது நடக்கவே முடியாது. அவன் பின் சென்றான். ஆனா அந்த நிழல்கள் அவனை விட்டு விலகவில்லை. ஒரு உருவம் முன் வந்தது. நீ எங்களை மறந்துட்டா, ஆனா உண்மை மறையாது. அந்த நேரத்தில் ஃபோன் தானாக ஒளிந்தது. ஒரு புதிய ஃபைல் ஓப்பன் ஆனது. ட்ரூத் ஃபைனல் MP4. அவன் கைகள் நடுங்கின. இது என்ன இன்னொரு வீடியோ தொடங்கியது. அதே அபேண்டன்ட் ஹவுஸ், அதே ரூம், அதே கேமரா ஆங்கிள். ஆனா இந்த முறை அரவிந்த் மட்டுமில்லை. அவன் முன்னால் 3 பேர் நின்றிருந்தார்கள். அவர்களின் முகம் தெளிவாக தெரிந்தது. கார்த்திக், இன்னொரு நண்பன் விஜய், இன்னொரு பெண் நிவேதா. அரவிந்த் அதிர்ச்சியில் பார்த்தான். இவங்க எல்லாரும் வீடியோல அவர்கள் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். நீ எங்களை ஏமாத்திட்டா, விஜய் கத்தினான். நான் அப்படி பண்ணல, அரவிந்த் கத்தினான். நிவேதா அழுது கொண்டிருந்தாள். ப்ளீஸ் ஸ்டாப், இது தவறு. அந்த நேரத்தில் கோபம், பயம், குழப்பம். அரவிந்த் திடீரென புஷ் பண்ணினான். விஜய் கீழே விழுந்தான். நிவேதா அவனை பிடிக்க முயன்றாள். ஆனா அவளும் கீழே விழுந்தாள். அரவிந்த் அதிர்ச்சியில் நின்றான். அவன் மெதுவாக சொன்னான், இது ஆக்சிடென்ட். ஆனா அவன் கண்களில் ஒரு விஷயம் தெரிந்தது. அது கில்ட் இல்ல, அது பயம். வீடியோ தொடர்ந்து ஓடியது. அவன் ஃபோன் எடுத்தான். யாரோட நம்பர் டயல் பண்ணினான். இது நடந்தே இல்ல, நான் இதை மறந்துடுவேன். அவன் சிரித்தான். எதுவும் நடந்தது இல்லைன்னு நினைச்சா அது உண்மை. வீடியோ முடிந்தது. அரவிந்த் ஃபோனை கீழே போட்டான். அவன் முழுக்க உறைந்தான். நான் இது எல்லாம். அந்த நேரத்தில் அந்த ஷேடோ ஃபிகர்ஸ் மெதுவாக தெளிவாக ஆரம்பித்தது. கார்த்திக், விஜய், நிவேதா, அவர்கள் மூவரும் அவன் முன் நின்றார்கள். இப்போ நினைவு வந்துடுச்சு. அரவிந்த் கண்ணீர் வடித்தான். நான் அப்படி நினைக்கல. நிவேதா மெதுவாக சொன்னாள். நீ நினைக்கல, ஆனா நீ செய்தாய். அந்த நேரத்தில் அறை திடீரென மாற ஆரம்பித்தது. அந்த ஹவுஸ் மறைந்து மீண்டும் அந்த பாலம் தோன்றியது. மழை, இரவு, அதே இடம். அரவிந்த் மீண்டும் அந்த பாலத்தில் நின்றான். அந்த 3 உருவங்களும் அவனை சுற்றி நின்றார்கள். உண்மை தெரிஞ்சாச்சு. இப்போ தீர்ப்பு. அரவிந்த் நடுங்கினான். என்ன தீர்ப்பு? அந்த நேரத்தில் ஃபோன்ல லாஸ்ட் மெசேஜ் வந்தது. நெக்ஸ்ட் தீர்ப்பு. அந்த 3 உருவங்களும் ஒரே நேரத்தில் சொன்னார்கள், நீ தப்பிச்ச முடியாது. அவர்கள் மெதுவாக அவன் பக்கம் நடந்தார்கள். அரவிந்த் பின் சென்றான். பாலத்தின் ஓரம் அவன் கால் தவறியது. அவன் கீழே விழப்போகும் அந்த நொடியில் யாரோ அவன் கையை பிடித்தது. அவன் அதிர்ச்சியில் மேலே பார்த்தான். அது அவனே. அதே முகம், அதே கண்கள். ஆனா வேறொரு சிரிப்பு. இதுதான் உண்மை. ஸ்கிரீன் பிளாக். தொடரும்.